களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. பிரியமானவர்களே, இந்த விடுதலை நேரம் என்கிற நிகழ்ச்சியில் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு கருத்தாக இருக்கிறது. விடுதலை நேரம். இறைவசன வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது நமக்கு ஒரு விடுதலை. ஆண்டவர் சொல்லுவார், யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 32வது வசனம் சொல்லுவார், உண்மை என்று இறைவார்த்தை, உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று. உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு. இந்த இதில் கொடுக்குவதெல்லாம் இறைவசன வார்த்தைகளைத்தான் அதிகமாக நாம் பெறுகிறோம். அந்த வார்த்தை ஆன்மா குடலுக்கும் ஒரு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது நான் பார்க்கிற பொழுது, தூய இயேசு கிறிஸ்து, நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடன் இருந்து சொல்லுகிறார். அப்போ நற்செய்தி அறிவிக்கிற இடத்துல அவர் உடன் இருக்கிறார். அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம், திருமகன் கொடுக்கிற விடுதலையே உண்மையான ஒரு விடுதலை என்று பார்க்கிறோம். திருமகன் கொடுக்கிற விடுதலையே உண்மையான ஒரு விடுதலை என்று பார்க்கிறோம். பார்க்கல இல்லைங்களா? அடுத்தது பார்க்கிற பொழுது, அந்த வார்த்தையும் மனுருவாய் இருக்கிற இயேசுவின் நிலையில வருகிற பொழுது தூய ஆவியானவர் அவங்க செயல்படுகிறார். தூய ஆவியானவர் அதில் செயல்படுகிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று கொரிந்தியர் 3:10 வாசிக்கிறோம். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை. வார்த்தை, மனுவுரு, ஆவி, இந்த 3 நிலையும் நாம் இயல்த்து தான் இது கற்றுக்கொண்டு வருகிறோம். எனவே தான் இந்த விடுதலை நிகழ்ச்சியில் அநேக சகோதர சகோதரிகள் ஆசிரியை பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவருடைய தெய்வீக திருவுளத்தின்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை நாம் சிந்தித்து கடந்து வர இருக்கிறோம். தூய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகின்றபடி நாம் அதிலே கடந்து வரலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கருத்து, காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பார்க்கும் பொழுது தெய்வீக திருவிழித்திலிருந்து வார்த்தையை தான் நான் சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை அப்படியே கொண்டு வந்து சொல்லுகிறேன். நீங்கள் சபை உரையாடல் எடுத்து படிப்பீங்களா என்றால், சபை உரையாடல் எடுத்துட்டு அதில் சபை உரையாடலே அந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு என்ன சொல்லுகிறது பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு என்ன சொல்லுகிறது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரியமானவர்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு இருக்கு. இதை நாம் சொல்லுகிற பொழுதே நாம் அதிகமாக சொல்ல தேவையில்லை, நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. காலை, மதியம், மாலை, இரவு, இல்லைங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. காலை நேரத்தில், மதியான வேலையில், மாலையில், இரவுலன்னு சொல்லுகிறோம் ஒரு நாளைக்கு. அதே எடுத்துக்கிட்டு நீ கடந்து வந்தனாக்கு நான் போகுதுன்றைக்கு வருடத்தின் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், இந்த உலக வாழ்க்கையிலே கோடை, அதாவது குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம், பனிக்காலம், இல்லைங்களா? அது பார்க்கணும் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை அமைத்திருக்கிறாங்க. நாம் இயல்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். குளிர்காலம், மழைக்காலம், கோடைக்காலம், இல்லைங்களா? இலையுதிர் காலம், இப்படி பல நிலையில அந்தந்த காலத்திலே அமைப்பை கொண்டு வருகிறார்கள். நாலு கூட்டி சொன்னேன், இங்கே காலத்தை சொல்லுகிறேன்.
குளிர்காலம், மழைக்காலம் மேகத்தின் இருக்கும். அதே அப்படியே நாம் கொண்டு வருகிற பொழுது இந்த நாட்கள் என்ன காலங்கள்? ஆன்மீகத்தில் பார்க்கிற பொழுது என் சகோதரர் அதிலிருந்து நிறைய ஈடுபாடாக இருப்பார். இன்றைக்கு ஆலயத்தில் இன்றைக்கு வருடத்தின் முதல்ல திருவருகை காலம், அடுத்தது பொது காலம், அடுத்தது தவக்காலம், அதுக்கு அடுத்தது இப்படி ஒவ்வொன்றும் நாம் பார்க்கிற பொழுது ஆன்மீகத்தில் கூட பிரிச்சிருக்கிறார்கள். திருவருகை காலம், பொது காலம், தவக்காலம், இப்படி அடுத்தது இப்படி ஒவ்வொன்றாய் கொடுத்து இருக்காங்க. என் நண்பானவர்களே, ஒவ்வொன்றும் ஒரு காலம் இருக்கின்றது. அதான் சொல்ல பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் அப்படி கொண்டு போகணும். அது இந்த நான் இந்த ஆன்மீகத்தில் சொல்லுகிற பொழுது இது தவக்காலம் வருகிறது, வரப்போகிறது. நாளை மறுநாள் நம்ம பார்க்குறோம் தவக்காலம். அந்த தவக்காலத்தை நாம் எப்படின்னா பண்ணணுகின்றத அவன் சொல்லிட்டு போது அந்த தலைப்பன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் என்று சொல்லப்பட்டீங்களா. அந்த வசனத்துடைய 11வது வசனம் எடுத்துட்டீங்க தானே? எல்லாரும் பைபிள் எடுத்துருக்கிறீங்க, எல்லாம் குறிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இன்றைக்கெல்லாம் பைபிள் மக்கள் எடுக்கிறாங்க. அதில் ஒரு காலத்தில் பைபிள் எடுக்க மாட்டாங்க, இறைவசனை வாழ்த்து எடுக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் பைபிள் எடுத்துட்டு ஆர்வமாக கேட்குறாங்க. நான் ஆண்டவருக்கு மகிமை சொல்லுகிறது, மத தொலைக்காட்சி அமைப்பின் காரியங்கள் எல்லாம் நற்செய்தி மக்களுக்கு போக வேண்டும் என்று தான் அடியேனை கூட கடவுள் தானே பயன்படுத்தி வருகிறார். நாம் இறைவசன வார்த்தை இருக்கு, எல்லாம் பைபிள் எடுத்துட்டு இருக்கிறீங்க, எல்லா வசனம் இருக்கும், எல்லாம் இறைவசன வார்த்தை எல்லாம் பைபிள் எடுத்துருக்கிறீங்க. அப்போது இந்த பைபிளை குறிச்சிக்கிட்டுங்க, படிங்கன்னு பார்க்கும்போது அதில் சபையர் நடத்திருந்தாலும் 3ஆம் அதிகாரம் இருந்தாலும் தலைப்பதிங்க. அதில் அப்படியே படித்து 11ஆம் வசனம் படித்து பாருங்க. 11வது வசனம் அதில் என்ன சொல்லுகிறது? கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். நான் முன்ன சொன்ன வார்த்தைக்கு இங்கே கீழே ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார். எல்லாம் மனசில் பேக்கிங் பண்ணுதான், அது அப்படி சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்திலே செம்மையாக நடப்பித்து வருகிறார். மக்கள் உணர்ந்து அறிந்து கடந்து போவதற்காக செய்துபட்டு கொண்டிருக்கிறார். இப்போ தவக்காலம் வர இருக்கிறது, நாம் தவக்காலம் என்ன செஞ்சிட்டு இருப்போம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியே இந்த செய்தியை கொடுக்கணும். தூயார் உணர்த்தினதுனால்தான் செய்தி கொடுக்கிறேன். வண்ணாட்டு புதன்கிழமை விபூதி திருநாள், தின்னுட்டு புதன் இல்லைங்களா? அது தவக்காலத்தின் துவக்கம். அந்த தவக்காலத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், எந்த நிலையில் இருக்க போகிறோம் என்று பார்க்கணும் அல்லவா? என் அன்பானவர்களே, நான்லாம் உண்மையிலேயே இந்த கருத்துக்களை கொண்டு வந்துருக்கின்றேன். இந்த காலகட்டங்களிலே ஆண்டுடைய காரியங்களை கொண்டு வரணும். விதைக்கின்ற காலம், அறுக்கின்ற காலம். விதைக்கின்ற காலம், அறுவடையின் காலம். விதைக்கின்ற காலம், அறுவடை காலம். இப்படி பொதுவாக நம்ம கிராமத்தில் பார்க்குறோம். விதைக்கிற காலத்தில் விதைச்சாதான் அறுவடை காலத்தில் அறுக்க முடியும். விதைக்கிற காலத்தில் விதைக்காம ஊருக்கெல்லாம் போயிட்டு செஞ்சுட்டுக்கு விதைக்கவே இல்லைன்ட்டுக்கு அறுவடை காலத்தில் பார்த்தா எப்படி அறுவடை இருக்கும்? எல்லாம் எப்படி இருக்கும்? விதைக்கின்ற காலத்திலே அதான் இந்த தபையூர்கள் சொல்கிற பார்த்து நான் செம்மைதான் நடக்குது. பார்த்ததான் காலத்தில் விதைக்கின்ற காலத்திலே விதைக்கணும், அப்போது அறுக்கணும். நீ அந்த காலத்தை லேட் பண்ணிட்டு வச்சுக்கிட்டீங்களே காலத்தை. நான் கிராமத்து மக்கள், நாங்கள்லாம் கிராமத்து மக்களை பார்க்கும் பொழுது ஆடி பட்டம் தேடி விதை, ஆடி பட்டம் தேடி விதை. ஆடி மாதம்னா கண்டிப்பாக விதைக்கணும்னு நடக்குது. அப்போ பகனுக்கு அந்த ஆடி மாதத்தில் எல்லாம் விளைவெல்லாம் ஓட்டி அதுக்கு என்ன தயாரிப்பெல்லாம் செஞ்சுட்டு விதை விதைக்கணும். அப்போது விதைச்சுனாக்க அறுவடை காலத்தில் நல்ல அறுவடையாக கடந்து வரும். அந்த ஆடி மாதத்தில் அந்த உழவெல்லாம் ஓட்டு இது சமப்பட்டது செட்டப் பண்ணாமல் அடுத்துக்கடுத்து காலகட்டம் முடிஞ்ச பின்னாடி நாம் செஞ்சு அந்த விதைச்சினாக்க அது அறுவடைக்கு வருமா? வராது, எல்லாம் போயிட்டு இருக்கும்.
கிராமத்து மக்களாக இருக்கிற நாங்கள் இப்படி சொல்கிறோம். டவுனில் இருக்கிற மக்களுக்கு அதெல்லாம் இப்போ தெரியவே தெரியாது. அங்கே தானியம் வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். இல்லைங்களா? இயற்கைக்கு நான் பார்க்குறோம் பெரிய மாணவர்களே, விதைக்கிற காலம் இருக்கு. அந்த விதைக்கின்ற காலத்தை நான் பார்க்கணும். கண்டிக்கணும், இது விதைக்கின்ற காலம் அல்லவா, இது விதைக்கின்ற காலம். இறைவசன வார்த்தையை விதைக்கணும். லூக்கா சொல்லும் போது இறைவசன வார்த்தை விதை என்று சொல்லுகிறது. இறைவசன வார்த்தை விதை என்று சொல்லுகிறது. விதை என்று சொல்லுகிறது. இந்த விதைக்கணும் இறைவசன வார்த்தையை. அதுக்கு தான் இந்த அமைப்பை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. தவக்காலம் அப்படி கடந்து வரும்போது அந்த விதையெல்லாம் விதைச்சு அடுத்தது உயிர்ப்பு நாளெல்லாம் பார்க்கும்போது ஒரு அறுவடை, ஆத்துமாக்களை அறுவடை செய்கின்ற காரியங்களை கொண்டு வரணும். தூய உணர்த்ததினால நான் தேவ ஒளி என்கிற ஒரு புத்தகத்தை போட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த தூயான உணர்த்தினால் இந்த மாத புத்தகத்தில் வருகிற மாத புத்தகத்தில் மனம் மாறுங்கள், நற்செய்தி நம்புங்கள், விண்ணரசு நெருங்கி விட்டது என்கிற ஒரு செய்தியை நான் கொடுத்துருக்கிறேன். நிறைய பேருக்கு புக்கு வருகிறது, படிச்சிருப்பீங்க, வராதவங்களுக்கு கேளுங்க. மனம் மாறுங்கள், நற்செய்தி நம்புங்கள், விண்ணரசு விட்டது. இது எப்படி? விதைக்கின்ற காலம், அறுவடையின் காலம். இதுதான் அமைப்பு. அறுவடை காலம் கொண்டு வரணும். இது உலகில் இருப்பாங்க விளைத்துக்காத போது சொல்லிருக்கணும். சரி, இதை பற்றி நான் சொல்ல நாம் இந்த கருத்தை பார்க்கும் பொழுது மத்திய நற்செய்தி எடுங்க. மத்திய நற்செய்தி இருக்கும்போது 16ஆம் அதிகாரத்தில் எடுங்க. 16ஆம் அதிகாரத்தில் அந்த 3வது வசனம் ஒரு கருத்து, அருமையான ஒரு கருத்து. இந்த நாம் சொன்ன வார்த்தைக்கு இணைந்த ஒரு வார்த்தை இருக்கும். 3வது வசனம், காலை வேளையில் வானம் சிவந்து மந்தாரமாய் இருந்தால் இன்று காற்றுடன் கூடிய மழை இருக்கும் என்பீர்கள். வானத்தின் தோற்றத்தை பகுத்துணர நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் காலத்தின் அறிகுறிகளை அறிய உங்களால் முடியாதா? உங்களால் முடியாதா? நான் கிராமத்து மக்கள் பாடியே சொன்ன கிராமத்தை வார்த்தையை, அந்த வார்த்தையை அப்படியே வருது. என்ன சொல்றது? வார்த்தைக்கு தூய ஆவியானவர் எப்படி சொல்றா சேர்ந்துக்கு பாரு. அன்றைக்கு இன்னைக்கு நான் கிராமத்தை பார்க்க போவதுக்கு, அதாவது அவர் எங்கள் கிராமத்து மக்கள் சொல்லுகிற வார்த்தைன்ட்டுக்கு அந்தி கிழக்கு அதிகாலை மேற்குன்னு சொல்லுவாங்க. அந்தி கிழக்கு அதிகாலை மேற்கு. அப்போ எப்படின்னா அது காலை வேளையில் மேற்கு பக்கமாக வானம் செவ்வானமாக இருந்துச்சுனாக்கா இன்னைக்கு மழை வரும். அந்தி கிழக்கு, அந்தி மாலை வேலை, அந்திக்கு மாலை, அதிகாலை மேற்கு. இப்போ அப்படி சூரியன் இது சிவப்பாக்கு அந்த வானம் வந்து செவப்பாக இருந்துச்சு வச்சுக்கல, இன்னைக்கு மழை வரும், மேகம் வரும். அதே மாதிரி பார்த்தா மேகம் கட்டிடும், மேகம் மழை வந்து தீரும். அதுதான் அவர் சொல்றாரு. இன்றைக்கு நீங்க நிலத்துல அறிஞ்சிருக்க மாட்டீங்களா? அதே மாதிரி தான் இந்த உலகத்தின் காலங்களும் இருக்கிறது. இந்த உலகத்தின் போக்கும் காலங்களும் இருக்கிறது. அந்தி கிழக்கு அதிகாலை மேற்கு கிராமத்து மக்கள் அந்த இப்படி மேற்கல் வந்துனாக்க உடனே கண்டிப்பா இன்றைக்கு மேகம் வரும், கண்டிப்பா மழை மேகட்டும் வரும். இந்த கருத்தை ஏன் சொல்லுகிறார் ஆண்டவர்? இந்த கருத்தை ஏன் சொல்லுகிறார் ஆண்டவர்? இந்த காலம் அப்படியாய் போய்கொண்டிருக்கிற காலம். எனவே தான் காலத்தை பயன்படுத்துங்கள், அறிந்து கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள். இது தவ காலத்திலே நான் சொல்லுகிற பொழுது பார்க்கணும். ஒவ்வொரு காலத்தை அறிந்து கொள்கிற நிலையத்தில் பார்க்கிற பொழுது பாரப்படுகிறேன். விதைக்கின்ற காலங்கள சொல்ல விதைக்கின்ற இயேசு ஆண்டவர் வந்து நான் எங்கேயோ போகணும் நினைக்கிறேன். நான் தூயான உணர்த்துறத சொல்லியே தீரணும். Holy Spirit of Jesus ஆண்டவரே. லூகாஸ் நற்செய்தி எடுங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துருக்கிறீங்க, எடுங்க. லூகாஸ் நற்செய்தியில் 19ஆம் அதிகாரம் எடுங்க. இந்த காலத்தை பற்றி சொல்லணும்னு இல்லை, அந்த காலத்தை பற்றி வந்து பயன்படுத்துன்னு சொன்னால் அந்த வசனத்துக்கான தூயான உணர்த்துறாரு. அதான் சொல்லணும். லூகாஸ் நற்செய்தியில் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு அந்த 42, 43 வசனத்தை படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது?
இந்த நாளிலாவது ம் அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ம் ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். போதும். என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? அந்த வசன வார்த்தை பாருங்க. இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்கலாகாதா? இன்னும் இயேசு ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். எருசலேம் மக்களை பார்த்து மக்கள் பார்க்கிறாரு. மனம் மாறல. இந்த நாளாவது நீ அமைதிக்குரிய வழியை அறிந்திருக்கலாகாதா என்று மனமாறாத மக்களை பார்த்து அவர் அழுதார், கண்ணீர் விட்டார். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எத்தனை தவக்காலங்கள், நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எத்தனை தவக்காலங்கள் முடிந்து போனது, எவ்வளவு மக்கள் நிலையில் இருக்கும். அந்த இயேசு ஆண்டவர் எருசலேம் மக்களை பார்த்து, அவர் மனமாறாத எருசலேம் மக்களை பார்த்து அவர் கண்ணீரை அட்டு அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்கலாகாதா என்று அவர் அழுதார். என் அன்பானவர்களே சிந்திக்கணும். மக்கள் மனம் மாறுகிறதுக்கு நிலை கொண்டு வரணும். அவர் அழுகிறார். அந்த ஆவியை கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் கூட ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் கூட ஆத்ம பாரத்தோடு அழுது கொண்டு நான்லாம் அழுதுட்டு போயிட்டு தான் இருக்கிறேன்ட்டுக்கு இப்படி சொல்லும் போது அழுகு வச்சு வருகிறது. என்ன சொல்ல, இயேசு ஆண்டவர் அழுதார். அந்த இயேசு ஆண்டவர் தான் இப்படி சொல்லிருக்கணும். காலத்தை அறிந்திருக்கலாகாதான், இந்த காலத்தை அறிந்திருக்கலாகான்னு சொல்லும்போது நான் நிறைய சொல்லணும். ஆனால் தூயார் உணர்த்துட்டு உணர்ச்சி வச்சப்பட்டு தான் இருக்கேன். மத்திய இந்த 3 விதமான காலத்தில் கொண்டு வருகிறேன் பார்க்கணும். முதலாவது நீ பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் நிலையை அந்த சொன்னார்ல, மத்தியில் 16 சொன்னார் இல்லையா, அதிலே கொண்டு மத்தியில் 24ஆம் அதிகாரத்தில் எடுங்க. மத்திய 24ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த 24ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கிற பொழுது இயேசு அந்த உலகத்தை முடிவு பற்றி அப்படி சொல்றார். அப்போ சீடர்கள் எல்லாம் அங்கே கூட வந்தா தனியாக ஒளிவு மலைக்கு போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது சீடர்கள் தனியாக இருக்கும்போது, இயேசுவும் சீடர்களும் தனியாக இருக்கும்போது அவங்க இயேசுக்கிட்ட ஆண்டவரே என்று தனியாக கேட்குறாங்க. நீ இப்படி இந்த உலகம்லாம் முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது இப்படி கேட்குறான். உள்ள முடியும் சொல்ல அந்த 24ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 படிக்கிறாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு அந்த உள்ள முடியும். அப்போ சீடர்கள் ஒளிவு மலைக்கு போனான். அந்த 3ஆவது வசனம் படிச்சு பாருங்க, என்ன சொல்கிறது? ஒலிவ மலை மீது இயேசு அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடம் தனியாக வந்து நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? நீ கூறியவை எப்பொழுது நிகழும்? உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்னன்னு சொல்லுங்க. அவர் ஏன் சொல்றாரு? தந்தை ஒருவருக்கே அன்றி வேற யாருக்கு எனக்கு கூட தெரியாதுன்னு சொல்றேன். ஆளுக்கு அப்படி சொல்லி முடிக்கிற அப்படி கொண்டு வர்றாரு. ஆனால் சில அறிகுறி சொல்லுகின்ற அந்த அறிகுறின்னு பார்க்கும் பொழுது என் அன்பானவர்களே, நீங்கள் அப்படியே நீங்கள் அது குறித்து வச்சுக்கிறீங்க. அதில் நீங்கள் பார்க்கணாக்கா அந்த 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 24 3 படிச்சிருந்தேன்னா அதில் அப்படியே ஒவ்வொன்றா படிச்சுன்னு வச்சுனாக்க சொல்லப்பட்டிருக்கும். குறிச்சுக்கிட்டீங்களா? 24 3 அப்படியே அவர் அறிகுறி கேட்குறாங்க. சீடர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே முடிவு சொன்னீங்க, அந்த அறிகுறி என்ன அறிகுறி சொல்லுங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அறிகுறி சொல்கிறேன் கேளு. நாட்டையும் அரசையும் எதிர்த்து நிற்கும். நாட்டையும் அரசையும் எதிர்த்து நிற்கும் அப்படி சொல்லிட்டு வர்றார். ஆங்காங்கே நிலநடுக்கங்களும் எதிர்ச்சிகளும் உண்டாஇருக்கும். இந்த உலகத்தில் அப்படியே நடக்கிற நிகழ்ச்சிகள் அப்படியே சொல்லி சொல்றாரு அவர். என் அன்பானவர்களே, இது நடக்கிறதா இல்லையா? இந்த காலகட்டத்தில் காலத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த வசதி அப்படியே படித்து பார்க்கணும். அதில் சொல்லிட்டு வருவார், நாட்டையும் அரசையும் சொல்லிட்டு பல போயிட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த 14ஆம் வசனத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த 14ஆம் வசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னாக்க, எல்லா மக்களும் அறிந்து கொள்ளபடி விண்ணப்பப்பட்ட நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அப்போதைக்கு பின்னாடி தான் முடிவு வரும்னாரு.
எல்லா மக்களும் விண்ணரசப்பட்டு மத்திய 24:14 எடுங்க, படியுங்க. என்ன சொல்லுகிறது? உலகமெங்கும் உள்ள எல்லா மக்கள் இனத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய இந்நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும். அதன் பின்பு முடிவு வரும். சொல்றார். அதன் பின்பு முடிவு வரும் சொல்றார். இன்னைக்கு இந்த அமைப்பெல்லாம் சிந்திக்கணும். என்னை விட வயது முயந்தவர்களும் நல்ல போய் உட்காந்துருக்கிறீங்க. விடுங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை அமைப்பெல்லாம் இருந்துச்சா? செல்லு இருந்துச்சா? கேமரா இருந்துச்சா? டிவி இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 30 வருஷம் வச்சுக்கல. நான் எனக்கு 70 வருஷம் இருந்துதா? இந்த நாட்கள் எப்படி ஏன் கொண்டு போகிறார் ஆண்டவர்? எல்லா மக்களுக்கும் விண்ணரசை பற்றி தெரியணும், இறையரசை பற்றி தெரியணும், இயேசு ஆண்டவன் தெரியணும், ஒருவரும் அழிந்து போக அழிக்கும். என் நண்பர்களே, அந்த வசனத்தை நான் பின்னாடி கொண்டு வருகிறேன். அதனால் இந்த காலத்தை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் அமைத்திருக்கிறார். ஆழத்தை அறிந்து கொள்வதற்காக அமைத்திருக்கிறார். நாட்டையும் அரசையும் எதிர்த்து நிற்கின்ற முதலாவது பார்த்தோம். உலகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் காட்டி கொடுக்கிறார். நம்ம எல்லாம் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், அதில் கேட்குறோம். எல்லாம் நிலநடுக்கங்கள் போகிறாங்க, இங்கே நாடு பார்க்குறோம், கேட்குறோம். அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே. அது சொல்கிறதுக்குள்ளே நேரம் முழுவதுக்கு காலத்தை பற்றி தெரிஞ்சு முக்கியப்படுது. அது பாரம் அதிகம். 2 தீமோத்தேயு எடுங்க. 2 தீமோத்தேயுல அதை முடிக்க முடியாது. 3ஆம் அதிகாரம் எடுங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு அந்த தலைப்பு என்ன பற்றி பாருங்க. இறுதி நாள்களில் மக்களின் போக்கு. இறுதி நாட்களில் மக்களுடைய போக்கு. இறுதி நாட்களில் மக்கள் எப்படி இருப்பாங்க? முன்ன பார்த்தா அந்த உலகத்தின் சூழ்நிலையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? மக்களுடைய போக்குன்னு சொன்னாருக்கு. இதை பற்றி நான் நிறைய சொல்லணும். மக்களுடைய போக்கு இருக்கு. இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுறீங்க? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை எடுத்து அந்த வசனத்தை அப்படியே 1 to 9 வசனத்தை குறித்து வச்சு படிச்சுக்கிடுங்க. குறித்து வச்சு படித்து பாருங்க. எப்படி சொல்லிருக்குது இந்த உலகத்தில் போக்குன்னு இருக்கு. அதுதான் நடந்து தான் இருக்குது. அந்த முதல் 2 வசனத்தை படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன என அறிந்து கொள். தன்னலம் நாடுவோர், பண ஆசை உடையோர், வீம்பு உடையோர், செருக்குடையோர், பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர். பார்த்தீங்களா? அப்படியே பாட்டுனாக்க அந்த அப்படியே போயிட்டே இருக்குது. அன்புணர்வற்றோர், ஒத்துப்பாகாதோர், புறம் கூறுகிறவர், அக்கடி வரவர், அப்படி வரவர் எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லுது. என்ன கருத்துன்னு இருக்கு? இதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது என்னுடைய மூதாதையர் நினச்சி பார்க்குறேன், சகோதரர் மூதாதையர் நினச்சி பார்க்குறேன். அப்பெல்லாம் அவங்கள கவுடு சூது ஒன்றுமே கிடையாது. கடவுளுக்கு பயந்து அவங்க கோயில் போவாங்க, வருவாங்க, எல்லாரோடு உறவாடுவாங்க, எல்லாம் இருப்பாங்க. இந்த நாட்களில் எப்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ மை காட். இதை குறித்து நாளை தினத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, காலத்தை அறிந்து கொள்ளுங்கள், காலத்தை அறிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிலையை கொண்டு வருங்கள். ஏன்னா இந்த காலத்தை பயன்படுத்தும் போது இப்போ மணி என்ன? செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி இல்லைங்களா? இந்த 7 மணி திருப்பு நமக்கு வருமா? இந்த 7 மணி திருப்பு நம்ம அது வருமா? இல்லை, நாள் வர முடியுமா? இல்லையே, அவுட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த காலத்தை பயன்படுத்த நம்ம முற்றிலுமாக பயன்படுத்தணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே கொண்டு வருகிற கருத்துக்கள், செய்திகளை தூய ஆவியில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம், இறுதி நாட்களிலே மக்களுடைய போக்கு எப்படி, இந்த உலகத்தினுடைய போக்கு எப்படி இருக்கும் என்று.
இரு நாட்களிலே உலகத்தினுடைய போக்கு எப்படி இல்லாமல் இருக்குண்டு, நாடு நாட்டையும் அரசு அரசையும் எதிர்த்து போராடமுன்ல அப்படி பார்த்தோம். அடுத்தது நாம் பார்த்தோம் இறுதி நாட்களில் மக்களுடைய போக்கு எப்படி இருக்கும் என்று நேற்று தினத்திலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 9 குறிச்சிருக்கீங்க படிக்க. நிறைய சகோதரிகள் படிச்சிருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க. அப்படியே நீங்கள் நினச்சி பார்த்துட்டு இல்லைங்களா? எப்படிலாம் இருக்கிறது இந்த உலகம், உலகத்தின் போக்கு எப்படி இருக்கிறது இல்லைங்களா? அது பார்க்கணும் பிரியமானவர்களே. எனக்கு நாங்கள் இந்த கிஸ்ஸில் போகும்போது, மற்ற இடத்துல போகும்போது, பொது இடத்துல போகும்போது என்ன மாதிரி கொஞ்சம் வயசானவங்கலாம், சகோதரன் மாதிரி வயசானவங்க சொல்லுவாங்க. அவங்க போகும்போது பேச அமைதியாக இருக்கும்போது அப்படி பேசுவாங்க. சில வயதானவங்க சொல்லுவாங்க, காலம் ரொம்ப கெட்டு போச்சாப்பா, காலம் ரொம்ப கெட்டு போச்சான். காலம் ரொம்ப கெட்டு போச்சு என்று சொல்றது எங்கே சொல்லுறாங்க? மக்களை பார்த்து தான் சொல்கிறாங்க. இந்த பஸ்ஸில் போகும்போது அல்லது சந்தையில் இருக்கும்போது மக்களுடைய போக்குவரத்து அந்த வயதானவர்கள் சொல்லுவாங்க, காலம் ரொம்ப கெட்டு போச்சு, காலம் ரொம்ப கெட்டு. ஏன்? மக்களுடைய போக்கு அந்த மாதிரி இருக்கிறது, மக்களுடைய போக்கு அந்த மாதிரி இருக்கிறது. அதனால தான் அங்கே சொல்லுகிறார் அங்கன்ட்டுக்கு காலம் ரொம்ப கெட்டு போச்சுன்ட்டுக்கு. வசனம் படிச்சிங்க தானேக்கு, பெற்றுக்கு பிடிப்பிடியாத பிள்ளைகள், எதிர்த்து போராடுகள், சண்டை சச்சரவுகள், துரோகம் செய்கிறவர்கள், கண்மூடித்தனமாக செயல்படுவர்கள், தற்பெருமை கொள்ளுகிறவர்கள், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகமாக விரும்புகிறவர்கள் ஆகியோர் தோன்றுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகியோர் தோன்றுவர் சொல்லப்பட்டிருக்கு. அது 4வது வசனம். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கக்கா அண்ணா? சொல்லுங்க, நீங்களும் என்னோட வயசு அதிகமாக இருப்பீங்க, சொல்லுங்கண்ணா. இல்லைங்களா? பார்க்கணும். நான் வயசான மாதிரி சொல்கிறதில்ல, சாதாரணர்களே கிட்டக்கு நேரத்தையும் பார்த்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உலகம் போயிட்டு இருக்குது, உலகத்தில் மக்களுடைய போக்கில் போயிட்டே இருக்குது, தவறாக போயிட்டு ஒவ்வொரு நாளும் வளர போயிட்டே இருக்குது. எனவே தான் இறுதி நாட்களே மக்களுடைய போக்கு என்று புனித பவுலடிகள் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற கருத்தை பார்க்கணும். அன்னைக்கு 2000 வருடத்துக்கு மேலே சொன்னார்னாக்கே அது ஏன்? அது தூய ஆவிலே உணர்ந்து சொல்லப்பட்ட வார்த்தை, தூய ஆவிலே உணர்ந்து சொல்லப்பட்ட வார்த்தை. நடக்குது இல்லைங்களா? அந்த வசனத்தை பார்க்கணும். சரி, அடுத்தது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பெரிய மகளே. முதலாவது பார்த்தோம் உலகத்தில் இருக்கிற போக்கு எப்படி இருக்கும் இறுதி நாட்களில். 2வது நாம் பார்த்தோம் மக்களுடைய போக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். 3வது நான் பார்க்க வேண்டியது மிக அருமையானது, மிக முக்கியமானது. திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை படித்து பாருங்க. எனக்கு அந்த வசனத்தை படிக்கிற பொழுதெல்லாம் உள்ளம் சக்கூட்டு போகும். 2 தீமோத்தேயு திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனம் அருமையான கருத்தை சொல்லியிருக்கும். இறுதி நாள்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாள்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். நான் இந்த வசனத்தை படிக்கிற பொழுது எனக்கு அப்படி தோணும், என்ன அங்க அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய நீ வரியை பார்க்கணும் போது நீ பார்த்தனாக்க பெந்தகோஸ்து நாள் அந்த நிலைமை கொண்டு வரான்றைக்கு பேதுரு, படிப்பறிவில்லாத பேதுரு அதான் சொல்றாரு, யோவேல் இறைவாக்கினர் அன்னைக்கே சொல்லிருக்கிறாருன்னு. ஓ மை காட், யோவேல் இறைவாக்கினர் அன்னைக்கே சொல்லிருக்கிறான்னு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்க்கணும் 17 பண்ணிட்டு என்ன யோவேல் இறைவாக்கினர் மேலே பார்த்தீங்களான்ட்டு அந்த இதில் 16ஆம் வசனம், நீங்கள் காணும் காட்சி இறைவாக்கினர் யோவேல் கூறிய நிகழ்ச்சியேன்னு 16ஆம் வசனம். யோவேல் படிப்பறிவு இல்லாத பேதுரு சொல்றாரு, யோவேல் இறைவாக்கினர் சொன்னாராம். எழுத படிக்க தெரியாத படிப்பறிவு இல்லாத அவருக்கு யோவேல் இறைவாக்கினர் சொல்ற எப்ப பைபிள் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா? இல்லை.
ஆண்டவர் சொன்னார். இயேசு ஆண்டவர் அந்த 12 சீடர்கள் அழைச்சி போகும்போதெல்லாம் இந்த மாதிரி யோபேல் அப்படி சொன்னார்களா? இல்லை. ஆனால் இந்த பேதுருக்கு எப்படி விழுந்தது என்று அதெல்லாம் தூய ஆவியில வந்து தான், தூய ஆவி தான். அதனால தான் தூய ஆவி வந்தனால்தான் அவர் பார்க்க அதுக்கு முன்னாடி பார்த்து போனாக்கும் அங்கே சங்கத்துறையாளரெல்லாம் பார்த்துட்டு, அப்பா என்ன இது, இவன் படிப்பறிவற்றணும் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டு எல்லாம் மனந்திருந்து போட்டாங்க. படிப்பறிவு இல்லாதவன் இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு அந்த வசந்த அந்த 2 வசந்த அப்படியே நீ படிச்சுனாக்க அந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்த்துனாக்க அங்கே எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. சபையுரையாடெல்லாம் சங்கசெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு மனம் மாறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. இதை நினைச்சு பார்க்கணும். பிரிவு இன்று நான் அந்த வசன வார்த்தையை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் அவ்வளவு படிப்பறிவு இல்லாதவன். ஆனாலும் கூட இந்த வசனம் எல்லாம் முன்னுட்டு போறதை எல்லாம் தூய ஆவியானவர் உணர்த்துகின்றதான். இறுதி நாட்களிலே என்னையும் பயன்படுத்த, சகோதரியை பயன்படுத்திட்டு இருக்கின்றன. எங்கேயோ எப்படி இருந்தாலும் பயன்படுத்தி கொண்டு வந்தார். ஆவியான் இந்த இறைவாக்கு, இந்த புதல்வுகள் இறைவாக்கு உரைப்பார்கள். இதனாலே மாந்தர் யாவரும் மேல் ஆவியை பொழிவேன், உங்கள் புதல்வர் இறைவாக்கு உரைப்பார்கள், உங்கள் இளைஞர்கள் காட்சிகளை காண்பார்கள். இந்த புதல்வர் இறைவாக்கு வரைக்கும் பொழுது நான் சொல்லுகிற பொழுது என் அன்பாளர்களை ஜவுளி பாட்டில் சில வேலையை பார்க்கும் பொழுது இந்த சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க பரிசுத்தாவில் நிரம்பிட்டு, உங்கள் இடத்துல கூட இருக்கும், பரிசுத்தா நிரம்பிட்டு அப்படியே பாருங்க பொண்ணு நினைக்கணுங்க. நான் அப்பாட்டுக்கு இந்த பிள்ளைங்க சின்னதிலே இப்படி வளர்ந்தா இது பெருசாகிட்டு வளர்ந்து எப்படிக்கா இருக்குன்ட்டு நான் ஆர்டர் அடிக்கிறது. நாங்களாம் வளர்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? உன் புதல்வர்கள் இறைவாக்கு உரைப்பார், சின்ன பிள்ளைங்க. அடுத்தது இளைஞர்கள். இன்னைக்கு நீ பார்க்கணும், இளைஞர்கள் உன் முதியவர்கள் இப்படிலாம் இருக்கான்ட்டு இந்த காலகட்டங்களிலே நடந்து கொண்டிருக்கிறதை அன்பான சகோதரமே நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? என்ன இது? ஆணுடைய காலங்கள், இது ஆணுடைய காலங்கள். இன்னும் மக்கள் எல்லா மாந்தர் யாவர் மேலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லா நிலை கடந்து வரணும் ஆவிக்குரிய நிலை வரணும் இருக்கும். என் புதல்வர் பொழிவும் என்று இருக்கு. இளைஞர்கள் மீது முதியவர்கள் கனவுகளை காண்பார்கள், காட்சிகளை காண்பார்கள். என் பணியாளன் பணிப்பெண் என் ஆவியை பொழிப்பேன், அவர்களும் இரவாக்கு உரைப்பார்கள். தயவுசெய்து நீங்களா சிந்திக்கணும். நம்மளே இந்த காலகட்டங்கள், இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் மறுபடியும் இந்த கொண்டு பயன்படுத்திக் கொள்ளணும் தான் காலத்தை பார்க்கணும். சரி, ஓ மை காட் ஜீசஸ், இதெல்லாம் தருணாக்கி நிற்கின்றீர்களோ சொல்ல வசனத்தை பார்த்து நன்றி. என் அன்பார்களே, அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காலத்தின் காரியங்களை கொடுத்து பார்க்கும் பொழுது வசன வார்த்தைகள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஓ மை காட் ஜீசஸ். லூக்கா எடுங்க. 3 காலங்கள். ஃபர்ஸ்ட் என்னது? உலகத்தினுடைய போக்கிலே. 2வது காலம் மக்களுடைய போக்கு. 3வது காலம் ஆவிக்குரிய போக்கு நிலை. இந்த 3 காலங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. காலத்தை அறிந்து கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள். காலத்தை அறிந்து கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள் தான் இந்த கருத்துக்களோடு கூட நான் கொண்டு வருகிற பொழுது பிரியமானவர்களே, இன்னும் நிறைய கருத்துக்களை நான் சொல்லணும். தூய நடத்துறார் பார்க்கணும். லூக்கா சத்தியத்தை எடுங்க. லூக்கா சத்தியத்தை எடுத்துட்டு அதில் ஒரு அருமையான ஒரு கருத்து. ஓ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். 5ஆம் அதிகாரம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அந்த தலைப்பை பாருங்க. 3 உவமைகளை கொடுத்திருப்பார். அந்த 5ஆம் அதிகாரத்தில் அப்படி பார்க்க 3 தலைப்பு கொடுத்திருப்பார், உவமை கொடுத்திருப்பார். 1 ஆடு. இதெல்லாம் பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த காலகட்டத்தை நான் சொல்லுகிறது பொழுது எனக்கு பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி என் பிரியமானவர்களே,
ஆண்டுடைய இரண்டாம் வரியை சொல்லணுன்னு 3 காலத்தை பற்றி சொன்னேன்ல, அது பின்னாடி சொல்கிறேன். லூக்காஸ் நற்செய்தியை பற்றி சொல்லியிருக்கிறேன். லூக்காஸ் நற்செய்தியை குறிச்சிக்கிட்டுங்க. துயர நடத்துகிற அடுத்து சொல்லுவேன். இந்த 3 காலங்கள் என்ன நான் சொல்கிறேன்னா, இறுதி காலம் சொல்லும்போது சில பேர் கேலி பண்ணுறாங்க. சில பேர் கேலி பண்ணுறாங்க. என்ன இறுதி காலம் இறுதி காலம் சொல்லிட்டு நடக்கிறீங்க? நான் சொன்னது 3 ஒத்து வருதா? தயவுசெய்து 2 பேதுரு முதல்ல எடுங்க. லூக்காஸ் அப்புறம் படிக்கலாம். 2 பேதுரு எடுங்க. 2 பேதுரு எடுத்துட்டு அதில் ஏன்னா அந்த மக்கள் நினைக்கும் உலகம் அழிஞ்சு போச்சு, என்ன உலகம் அழிஞ்சு போடு ஒன்று சொல்லிருக்கு. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னது நடந்துகிட்டு இருக்குது. பேதுரு வழியாக சொன்னது பட்ட வார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. யோவேல் இறைவாக்கியம் சொன்னப்பட்ட வார்த்தையை பேதுரு சொன்னார், அது நடந்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா? நீங்க எடுத்து பார்த்தனாக்க நடந்து கொண்டிருக்குது, நடக்க தான் போகுது. 2 பேதுரு எடுங்க. 2 பேதுருவில் எடுத்து பார்த்தனாக்க அதனுடைய தலைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். தலைப்பு 3ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு பார்த்தனாக்க ஆண்டுடைய வருகை பற்றி சொல்லியிருக்கும். ஆண்டுடைய வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இன்னைக்கு ஜனங்க என்ன சொல்றாங்கன்னு, எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து தான் சொல்லிட்டு கிடக்கிறாங்க, உலகம் உலகம் ஆடுறதாவது வரியதாவது போதும், உலகம் அழியதாவது. உலகம் அழிஞ்சு எல்லாம் போகும் வந்தான் சொல்கிறேன் இருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் அப்பாற மேலே படிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. அதில் சொல்லிட்டு வந்துக்கும்போது எல்லாம் கேட்குறாங்க, என்ன அப்படி அப்படி இல்லை. அதுக்கு அங்கே பேதுரு சொல்கிற வார்த்தை 9வது வசனத்தை படிங்க. 9வது வசனத்தை படித்து தயவுசெய்து எடுங்க படிங்க, படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். கூட இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டுமென விரும்புகிறார். அதனால்தான் எல்லாரும் மனமாற வேண்டும் என்று விரும்புகிறதுனால்தான் இன்னைக்கு எளிய நிலையில் இருக்கிற மக்களை எல்லாம் பேச வைத்து கொண்டிருக்கிறார். இல்லைங்களா? பேச வைத்து கொண்டிருக்கிறார். இந்த தொலைக்காட்சி ஊழியமெல்லாம் எதற்காக? இப்போ தொலைக்காட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி, ஏன்? எல்லாரும் மக்கள் மனமாறப்பட வேண்டும் என்று. அதுதான் மத்திய 24 சொன்னது இல்லைங்களா? எல்லா மக்களும் விண்ணத்தை பற்றி அறிந்து கொள்ளும், எல்லாம் மனமாறணும், பொறுமையோடு கொண்டிருக்கிறார். இறைவசன வார்த்தை போகணும், மனமாறணும். ஓ மை காட், ஓ மை காட். இதை சொல்லுகிற பொழுது ஒரு நிகழ்வு நான் சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு இடத்துல ஜெபவழிபாட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு அருட்தந்தை செய்தி கொடுத்தார். அந்த செய்தியானது என் உள்ளத்தை அப்படியே பற்றி அப்படியே நிறுத்தி இன்னும் இருக்குது. அதில் என்ன சொல்லலாம், சும்மா தமாசா அவர் பேசுகிற வார்த்தை அப்படி பேசிக்கிட்டு வந்து எனக்கு வார்த்தை நிற்கும். நாமெல்லாம் மனம் மாறணும்னு சொல்கிறதுக்கு வந்து சொல்லுவதற்கு அவர் அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்க, ஆதிலே இருந்து போலே இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் அப்படியே இருப்போமாக என்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதிலே இருந்து போல இப்பொழுது எப்பொழுதும் என்னென்றும் அப்படி இருப்போமா. இன்னும் சேஞ்சா மனம் மாறணும் இருக்கு. அது அவருக்கு கருத்து சொன்னது வித்தியாசமாக அந்த வார்த்தை. இன்னைக்கு எத்தனை தவக்காலம் முடிந்தது, எவ்வளவு காலம் முடிந்தது, எவ்வளவு மக்கள் மனமா இருக்காங்க பார்க்கணும். அந்த விஷயம் அதான் அவர் சொல்றாரு. ஆதிலிருந்து மாறணும். இந்த நாளிலே மாறுவதற்காக அவர் பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் தவக்காலத்தை உருவாக்கி நடப்பித்து வருகிறார். மனம் மாறணும், மனம் மாறணும் இருக்கும். அந்த மனம் மாறுகின்ற தவக்காலம் வந்து மனம் மாறுவதற்காக இருக்குது. என் நண்பர்களே, மனம் மாறுகிற பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம்.
இந்த மனமாறி கடல் பக்கம் வருகிற பொழுது தான் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஓ மை காட் ஜீசஸ், இந்த கருத்தை பார்த்து எவ்வளோ அருமையானது இருக்கு. மனமாறுவதற்காகத்தான் நற்செய்தி அறிக்கை. ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை அனுப்பி சொல்லுகிற பொழுது அவரே ஃபஸ்ட்டு சொல்றார், மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள், விண் அரசு நெருங்கிவிட்டது. விண்ணரசு நெருங்கிவிட்டது. மத்திய தொடக்க நூலில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுதும் மார்க்கில் பார்க்கும் பொழுதும் இயேசு ஆண்டவர் மக்களிடம் போய் சொன்னார், மனம் மாறுங்கள், நற்செய்தி நம்புங்கள், விண் அரசு நெருங்கிவிட்டது என்று. அவருடைய காலம் நெருங்கிவிட்டது. மனமாறுகின்ற காலத்தில் கொண்டு வரணும் இருக்கு. சொல்லுகிற பொழுது தூய ஆவியாளர் உணர்த்துகின்ற ஒரு சாட்சியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, அது ஆண்டவர் மகிழ்ப்படுத்துகிற ஒரு செய்தியாக இருக்கட்டும். என் அன்பானவர்களே, நான் இறைவசன வார்த்தை தான் அதிகமாக சொல்லுகிற வார்த்தை. தூய அப்படி கதையோ பூனைக்கதையோ நாய்க்கதையோ சொல்ல வேண்டாம், ஆண்டுடைய வார்த்தையை சொல்லன்று. சென்ற 2 வாரமும் நற்செய்தி அறிப்புடைய முக்கியத்தை கொடுத்தேன். நற்செய்தி மீட்பளிக்கிற வல்லமையை பற்றி நான் பேசினேன். அந்த செய்தியை கேட்டு அநேக சகோதர சகோதரிகள் என்னோட கூட பகிர்ந்து கொண்டார்கள். அருமையான ஒரு செய்தி கொடுத்து நான் நினைச்சிருக்கேன். ஒரு சகோதரி அவருடைய குடும்பத்தார், ஒரு சகோதரி அவர் குடும்பத்தாரும் அவர்கள் இயேசுவை அவங்க கேட்டாங்க. அப்புறமேல நான் இதெல்லாம் கேட்டு அவங்க மாதா டிவியில் அந்த செய்தியெல்லாம் கேட்டுருப்போம். போன என்ன பேசுனான்ட்டு ஒவ்வொரு இதுக்கு நாங்கள் திங்கள் செவ்வாய் வந்து இறைவசன வார்த்தை நாங்கள் கேட்போம். அதெல்லாம் இருக்கு. அந்த வசனத்தெல்லாம் குறித்து வச்சுட்டு இருப்போம். அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சகோதரிக்கு கல்யாணம் ஆச்சு. சகோதரிக்கு அதான் மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே புருஷன் வீட்டுக்கு போனாங்க. ஆனால் புருஷன் வீட்டில் சில பிரச்சனை இதுன்னுக்கு அவன் இந்த பிள்ளை இங்கே வர வேண்டிய நிலையில் பிரிஞ்சு போயிட்டாங்க பிரச்சனைக்கு. சரி, நான் வந்துட்டு இவங்க ஃபேமிலி வந்து என்ன சொன்னாங்கன்ட்டுக்கு, பிரதர் உங்கள் செய்தியெல்லாம் நாங்கள் தவறாமல் கேட்போம், உங்கள் புக்கு நான் படிப்போம், ஆனால் எங்கள் மகளுக்கு நான் கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் போயிடுச்சு, ஆனால் திருப்பி வந்து வீட்டில் இருக்கிற சமாதானம் பிரிஞ்சு இருக்கிறாங்க பிரதர், அதுக்காக ஜோம் பண்ணுங்க. நீ பைபிள் படிப்பீங்களான்னு கேட்டேன். பைபிள் படிப்போம், அதான் பிரதர் செய்தியெல்லாம் கேட்பாங்க. நான் சொன்னேன், பைபிள் படித்தா மாத்திரம் போதாது, அதன்படி வாழ்கிறத கடந்து பாருங்க, அப்போதானே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி அந்த பிள்ளை இருக்கும் பொழுது சொன்னேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். நீங்கள் நல்லா பைபிள் படித்து வார்த்தையோடு வாழ்ந்தீங்க, அவங்க சரியான நிலை இல்லைன்னு. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறதுன்ட்டு அந்த பாப்பா கிட்ட கொடுமா சொல்லி கொடுத்து அந்த பாப்பா படித்தா. என்னது அந்த வசனத்தை படிக்க பார்க்குற என்ன சொல்லுகிறது? நம்பிக்கை கொள்ளாத கணவர் நம்பிக்கை கொண்ட தம் மனைவியால் தூயவராகிறார். அப்படியே நம்பிக்கை கொள்ளாத மனைவி நம்பிக்கை கொண்ட கணவரால் தூயவராகிறார். பார்க்கணும். இந்த வசனத்தை அந்த பாப்பா படித்த உடனே அடுத்த நாள் என்னன்னாலும் சரி, எங்கள் வீட்டுக்காரர் அங்கே போகிறேன், அவர் என்னை அடித்தாலும் சரி, இது பண்ணாலும் சரி, நான் போகிறேன், அவர் பார்த்துன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி அங்கே போனாங்கட்டு. இந்த மகள் அங்கே போன உடனே அந்த குடும்பமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்ன இதெல்லாம் போனவா திரும்பி இவ்வளோ வரான்ட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ண தெரியுங்களா? மாமனார் மாமியார் கிட்ட முதல்ல என்னை மன்னிச்சுடுங்க, நான் இது கோப்பட்டு போயிட்டேன், புருஷங்காரங்கிட்ட என்னை மன்னிச்சுடுங்க, நான் போயிட்டேன், இனிமேல் நான் அந்த மாமனார் மாமியாருக்கு அந்த கணவனுக்கெல்லாம் அப்படியே ஃபுல் ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்று அவர்களும் கலந்துருக்கிறாங்க. என் நண்பர்களை இதை நான் ஏன் சொல்கிறேன், மனம் மாறுவதற்கு நாம் செயல்பட வேண்டும். மனம் மாறுங்கள். இந்த பைபிள் படித்தாங்க, ஆனால் கடைப்பிடிக்கல. அதான் யாக்கோபு சொல்லும்போது சொல்லுவார்,
இறைவசனம் ஒரு வார்த்தை முகம் பார்க்கிற கண்ணாடியை போன்று அதை படித்தவன் மற்றும் கேட்கிறவன் மற்றும் நின்று விடாதபடி அதன்படி செயல்பட வேண்டும். அப்போ நினைக்கிறேன். அப்போ அந்த பாப்பை படித்து உன்னை படிச்சுருந்தாங்க. என் அன்பானவர்களை, மனம் திரும்புகின்ற ஒரு காலம், கடந்த காலம். இந்த காலத்திலே ஆண்டவரையும் அருளையும் ஆசிரியும் பெற்றுக்கொள்ள நாம் கடந்து வர வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். இந்த தவக்காலத்தின் துவக்கத்துக்கு முன்னாடியே சில கருத்துக்களை அப்படியே பார்த்தோம். காலத்தை பயன்படுத்துகிறதுக்காக வருகிற தவக்காலத்தில் போகணுக்கு தான் தூய ஆவியானவர் இந்த செய்தியை கொடுக்க சொன்னார். நேற்று தினத்தில் சகோதரர் பாடுகிற பொழுது ஒரு பாடலை பாடுகிறான். என் ஜனமே மனம் திரும்பு பேசிட்டு மனம் திரும்பணும். அந்த பாதர் சொன்னார், ஜோக்குமார் சொன்னார்ல, அதிலிருந்து போல இப்பொழுது என்னென்று அப்படி இருப்போமான்னு சொன்னாங்க. அஜோக்கு சொன்னார்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வருடத்திலே மாற்றம் அடையணும். தவக்காலத்தில் முற்றிலும் மாற்றம் அடைய, அதுக்காகத்தான் தூய ஆவியானவர் செய்தியை கொடுக்க செய்திருக்கின்றிருக்கிறார். நேற்று தினத்தில் நான் இருக்கேன், லூக்கா நற்செய்தியை பார்க்கணும் இருக்கேன். கடவுள் சில வேளையில் ஓமையாக சொல்லுவார், அருமையான கருத்தை சொல்லுவார் இருக்கு. லூக்கா நற்செய்தியிலே 13ஆம் அதிகாரம் எடுங்க. தூய ஆவியான் உணர்த்துகிறதை நான் உங்களை சொல்லியே தீரணும். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதில் 6லிருந்து 9 வசனத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அந்த மேலே தலைப்பு என்ன சொல்லி இருக்குது? காய்க்காத அத்திமரம். காய்க்காத அத்திமரம். என்னைக்கு அப்படி இருக்கக்கூடாது. டு சேஞ்ச். அதுக்கு அங்கே சொல்கிற வசனத்தை பார்க்க எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு நீ பார்ப்ப. நான் காய்க்காத அத்திமரம் பார்க்கும்போது தோட்ட வேலைக்காரன், தோட்ட முதலாளி. வேலைக்காரன் யாரு? ஆண்டவருடைய பணி, ஆண்டவருடைய காரியங்களை செயல்படுகிறவர்கள். முதலாளி யாரு? ஆண்டவர். இந்த கருத்து மனசில் வச்சுக்க. அடுத்துக்கு நான் பார்க்கலாம். முதலாளி அவர் என்ன பண்ணுறாருனாக்க, வேலைக்காரன்ட்ட கேட்குறாரு. அவர் கேட்குறத அந்த வசனத்தில் 6 to 9 வசனம் படிச்சு இருக்குதுல, அதில் 8வது வசனம் அவர் முதலாளி கேட்குறாரு. என்னையா இருக்கு அது. அந்த 7-8 கூட படிச்சு எப்படி கருத்து இருக்கு, அருமையான கருத்தாக இருக்கும். அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும். இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். முதல்ல என்னையா 3 வருஷம் பார்க்குறேன், ஒன்று காய் கூட ஒன்று கொடுக்கல, அப்படியே கிடக்குதுன்னு. என்னையா வெட்டுதல்லையான்னு சொல்லிட்டு முதலாளி சொல்றார். அப்போ நான் நேற்றுக்கு தினத்தில் சொல்ல பார்த்து நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் மிக பொறுமையுள்ளவராக இருக்கிறார் சொல்லிட்டு நேற்று 2 பேதுரு நான் பார்த்து தானே, 2 பேதுருல ஆண்டவர் வருகை மிக சமீபம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் கருத்து என்ன இல்லைங்களா? அந்த கருத்தோடு கொஞ்சம் பாருங்க, சிந்திக்கணும். அதுதான் லிங்க் வித்து பார்க்கலாம் இருக்கு. என்ன சொல்லுகிறது அது சொன்னாட்டுக்கு. முதலாளி என்னையா இந்த மரம் ஒன்றும் காய்க்கவே இல்லை, 3 வருஷமா பார்க்குறேன்ட்டுக்கு. இந்த 3 வருஷம் கடந்த கால தவக்காலமாக இருந்திருக்கலாம். 3 வருஷம் கடந்த கால தவக்காலமாக இருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த பணியாளர் நிலையை கடந்து வருகிறவர். தூய ஆவியானவர் தான் கடந்து வருகிறவர். அந்த ஆவியானவர் இயல்புக்கு தான் கொண்டு செயல்படுகிற காலகட்டமாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை 8வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அப்போ இந்த வேலைக்காரர், முதலாளி கொஞ்சம் பொறுத்துக்கு முதலாளி, நான் இந்த வாட்டி நல்லா கொத்தி விட்டு எரு போட்டு பார்க்குறேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். என்ன கருத்து?
இல்லைங்களா? கொத்தி விட்டு எருவு போட்டு பார்க்கிறேன். பரிந்து பேசுகிறது. கொத்தி விட்டு எருவு. கொத்தி விட்டு எருவுன்னா எப்படி? எப்படி? இந்த இறைவசன வார்த்தை தான் கொத்தி விட்டு எருவு போடுவது. இதை பற்றி நான் சொல்லலாக்க ஏசியா புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் எடுத்து சொன்னால் மணிக்கணக்காக போயிட்டுருக்கேன். கொத்தி விட்டு எருவு போடுறாங்க. இன்னைக்கு பார்க்கணும் இந்த இறைவசனம் இந்த செய்தியெல்லாம் கொடுத்துருக்கிறேன் எதுக்காக? கொத்தி விட்டு எருவு போடு கொண்டு இருக்கிறது. இதயம் என்கிற இதிலே கொத்தி விட்டு இறைவசன வார்த்தையை எங்கே போட்டு, அந்த இறைவசன வார்த்தையை போட்டு அந்த ஆவியை தண்ணி ஊற்றி அப்படி வளர்ந்து கனி கொடுக்கணும். அது இல்லாம பாதர் சொன்ன மாதிரி என்னைக்குமே அப்படி இருந்தால் அவர் வருகை மிக சமீப காலகட்டத்திலே எப்படி இருப்போம் என்று சிந்தித்து பார்க்கணும் சகோதரமே. இந்த கருத்தை தயவு செய்து நீங்க கேட்டு இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு சொல்லணும். உங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கு, உங்க மக்களுக்கு, மற்றவங்களுக்கு சொல்லணும். அது உங்க வேலை. உங்க வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்கிறனாக்க நீங்க தான் தோட்ட பணியாளர். உங்களுடைய அன்பியம் இருக்கிறது என்றால் நீ தான் பணியாளர். உங்களுடைய பகுதியில் இருக்கின்றால் நீ தான் பணியாளர். அங்கே இருக்கிற காய்க்காத உலகப்புறத்தில் போன மக்களிடம் சொல்லணும், மனம் பாருங்கன்னு சொல்லணும். அதுக்காகத்தான் கடவுள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சொல்லணும். எல்லாருக்கும் இப்போ குருவானவரை அனுப்பினாலும் வச்சுப்பாங்களா? இல்லை, உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார், என்னை தேர்ந்தெடுக்கார், நம்ம ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கிறார். கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஆண்டுடைய பணியாளர். ஆண்டவரே, இந்த வருஷம் நான் கொத்தி நல்லா சொல்லி பார்க்குறேன், கேட்டு பார்க்குறேன், மனம் மாறிடுவா அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு கூட கொண்டு வாங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த விபூதி திருநாளில் நாளைக்கு சொல்ல பாரத்தோடு கூட சொல்லுகின்ற கருத்தாக மனம் மாறிட்டு. சரி, அதே லூக்காஸ் எடுத்தீங்க தானே 13ஆம் அதிகாரத்தில். இப்போ அதே 15ஆம் அதிகாரம் எடுங்க, அப்படி எடுங்க, திருப்புங்க 15ஆம் அதிகாரத்தை எடுங்க. அந்த 15ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தினாக்க 1 2 3 உவமை கொடுத்திருக்கிறார். 3 உவமை. 1 ஆடு, 2வது திட்டு, அத நாணயம், 3வது காணாமற் போன உவமை. காணாமற் போன அது ஒன்று. முதலாவது ஆடை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, காணாமல் போன அந்த ஆட்டை குறித்து நாம் பார்க்கிற பொழுது 3 உவமைகளும் அருமையான கருத்து. ஆண்டவர் மேய்ப்பன் 99 ஆட்டை ஒற்றி விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி அவர் போயிட்டு இழுத்துட்டு வர்றார் இல்லைங்களா? அந்த காணாமல் போன ஆட்டுக்காக எவ்வளவு அவர் பரிதாபப்பட்டு அந்த ஏக்கத்தோடு போயிருப்பார். பரிதாபம் தான். காணாமல் போன ஆடு. இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு இடத்தில் இருக்கிறோம், ஆனால் கோயிலுக்கே வராம பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து இருக்கிறானே, அவருக்காக தேடி போகிற நிலை நாம் பார்க்கணும், சொல்லணும், கொண்டு வரணும். என்ன சொல்லப்பட்ட வார்த்தையோடு கூட டு லிங்க் அப் நினைத்து பாருங்கள். அப்பதான் கடவுள் நம்மளை செயல்படுப்பார். என்னுடைய உழைத்தின் 35 வருட உழைத்து நானும் சகோதரம் இந்த நிலையை கொண்டு வந்தோம். செஞ்சுட்டே இருக்கிறோம், இன்னும் பாரத்தோடு கூட செஞ்சுட்டு இருக்கிறோம். பார்க்கணும். காணாத போன ஆடு தேடி நாம் போய் கொண்டு வரணும். அதுதான் என்ன சொல்லப்பட்ட வார்த்தையோடு கூட லிங்க் ஆனப்படும். கொண்டு வரணும், தூக்கிட்டு கொண்டு வரணும். 2வது ஓமையை சொல்லுகிறது. நம்ம அது சொல்ல 2வது ஓமையை சொல்லுகிற பொழுது சொல்லுவார். என்ன சொல்லிருக்கும்? அடுத்தவனுக்கும் காணாமற் போன திரமக்கா ஓமை, அதாவது வெள்ளி நாணயம். ஒரு வீட்டுக்குள்ள மோதிரமோ அல்லது சைனோ கீழே விழுந்துச்சு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணுவோம்?
அப்போ என்ன பண்ணுவோம், வீட்டெல்லாம் சுற்றி வீட்டில் லைட் போட்டு எங்கே எங்கே வச்சு எங்கே உழுது போயிருக்குன்னு தேடிகிட்டே இருப்போம். அதில் நீ பார்க்குற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் தேடி பார்ப்போம். விளக்கு போட்டுட்டு டார்ச் எடுத்துக்கிட்டு பெருக்கி வாரி தேடிட்டு இருப்போம். என்னை காணாமல் போனாடு இங்கே இது தேடி பார்ப்போம். தேடி பார்க்குற பொழுது அது கிடைச்சிச்சுன்னா எப்படி இருப்போம்? அண்ணா அக்கா எப்படி இருப்பீங்க? நாம் இருப்போம் இல்லைங்களா? அப்போடி நான் கிடச்சிச்சிடான்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லுவான். இந்த பொம்மை எப்படி காணாமல் போன ஆட்டுக்கு அந்த மேய்ப்பன் கண்டுபிடிச்ச பின்னாடி எப்படி வருவான்? அதே மாதிரி இங்கே காணாமல் போன அந்த நாணயம், வெள்ளி நாணயம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோ, தாங்க நகை தோடு கிடச்சிச்சு, நகை கிடச்சிச்சு, மோதிரம் கிடச்சிச்சுன்னா எப்படி இருப்போம் இல்லைங்களா? அதுக்கு ஓமை எப்படி சொல்லிக் கொடுக்குறா பாருங்க. அந்த மாதிரி மனம் மாறுகிற ஆளுன்றிருக்கு, சந்தோஷமாட்டேன். இதை நான் சொல்லி வருகிற பொழுது அடுத்த ஓமை என்று பார்க்கும்போது என்ன தெரியுமா, அது காணாமற் போன மகனை குறித்து சொல்லுகிற வார்த்தை. அது லூக்கா நற்செய்தியில் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. அப்படியே அது அந்த இதிலிருந்து வசனத்திலும் அந்த 11ஆம் வசனத்திலிருந்து அப்படியே சொல்லி வருகிறார். 11ஆம் வசனம் சொல்லி வருகிறார். லூக்கா 15:11. ரைட். அதில் நான் பார்க்குற பொழுது என்ன சொல்லப்பட்டதுனாக்க, அதில் பார்க்குற பொழுது நாம் அது அதிகமாக சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் நிறைய கதை நாம் கேட்டு புளிச்சு போனவா இருக்குங்க. ஆனாலும் கூட தூய ஆவியான உணர்த்தப்பட்டு அந்த கருத்தை நான் சொல்லி வருகிறேன். தூய ஆவியான உணர்த்தப்பட்டு அந்த கருத்தை சொல்ல வருகிறேன். பிரியமானவர்களே, ஒருத்தருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. ஒருவன் அந்த பணத்தெல்லாம் அவங்க அப்பா கிட்ட, அப்பா என் சொத்தெல்லாம் பிரித்து கொடுப்பா, பிரிச்சில் கொடு, நான் இந்த இங்கே இருக்க பிடிக்கல, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அப்பா சொத்தெல்லாம் கொடுத்துறான், பிரித்து கொடுத்துறான். பணத்தெல்லாம் வாங்கிட்டு வெளியூருக்கு போகிறான். வெளியே போட்டு மூணு செலவு பண்ணுறான். எல்லாம் போயிடுச்சுன்னு செலவு பண்ணுறான், எல்லாம் பிடிச்சி எல்லா பணம் அவுட்டு. அப்படி பணம் அவ்வளோ அவுட் ஆகும்போது என்ன பண்ண முடியும்? பசி எடுக்க தான் செய்யும் இல்லைங்களா? பசிக்கு என்ன பண்ணுறது? அங்கே பார்க்கும்போது அவனுக்கு வழியே இல்லை. பன்றி மேய்க்கிற அந்த இடத்துல போயிட்டு விடுறாங்க. பன்னிக்கு அந்த முதலாளி சொல்கிறான், அது இப்படி போடணும். அந்த பன்னி சாப்பிடுகிறா அந்த அந்த தீவனை கூட எடுத்து சாப்பிட முடியாத ஒரு நிர்பந்தம் வருகிற பொழுது தான் இவனுக்கு ஒரு சேஞ்ச் ஆகுது. லூக்கா நற்செய்தியில் அந்த அப்படி 11 படிச்சு தானே, அந்த 17ஆவது வசனத்தை படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? 17ஆவது வசனம் சொல்லுகிறது, அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியாக உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. அறிவு தெளிந்தவராய். அப்பதான் அந்த எக்கெட் வரும்போது தான் அவனுக்கு அப்படிப்பட்ட உணர்வு. அப்பாவை பற்றி சிந்திக்கிற, அப்பாவை பற்றி அவருடைய நிலையில உணர்கின்ற நிலை வருகிறது. பிரியம் பார்க்கணும். என் அப்பாவுடைய வேலைக்காரருக்கு தேவைக்கு மிகுதியான ஒன்று இருக்கும் பொழுது எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இங்கே நான் இந்த கதியில் இருக்கிறேனே என்று அப்போதான் அறிவு தெளிவு உண்டாகுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் சொல்லுகிற வார்த்தை உண்டு. நிறைய கடன் பிரச்சனை சொல்வார்கள், வருமானமே இல்லைன்னு சொல்வார்கள், பொருளாதாரத்திலே லுக் அவுட். அப்பா எல்சடாயா இருக்கிற பொழுது, அப்பா எல்சடா எல்லாம் நிறைந்தவராக இருக்கிற பொழுது இங்கே சொல்வார்கள், என்ன, நான் வறுமையிலும் ஏழ்மையிலும் கடன் பிரச்சனை இருக்கிறேன். ஜாயிண்ட் இல்லை. சில சகோதரி சொல்வார்கள், உடம்புல பயங்கரமான நோய், நோக்காடு,
அப்படியெல்லாம் குடும்பத்தில் இருக்கு சொல்லுவார்கள். பல விதமான வியாதியை சொல்லுவார்கள். ஆண்டவர் நம்முடைய அப்பா தெய்வீக மருத்துவராய் இருக்கிற பொழுது ஏன் இந்த நோயும் நோக்காடும் வியாதிகளும் பிரிஞ்சு போயிருக்க நிலை? சில சகோதர சகோதரி சொல்லுவார்கள், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எல்லாம் சண்டை சச்சரவு பிரிவினையா இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கான்னு சொல்வார்கள். அன்பின் ஆண்டவர், அன்பான ஆண்டவர், நமக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் இறங்கி வந்த அன்பான ஆண்டவர் இருக்கிற பொழுது நம் வீட்டிலே எப்படி சண்டை சச்சரவு பிரிவினை பிளவு அவருக்குள் ஜாயிண்ட் ஆகல? இப்படி ஒவ்வொன்றாய் சொல்லுகிற பொழுது இந்த நாட்களிலே ஊதாரி மகன் அறிவு தெளிந்தவராய் திரும்பி வந்தான். அப்பா பத்தி அறிஞ்சுக்கிட்டான், திரும்பி ஆரம்பிச்சுட்டான் இல்லைங்களா? அதே போல இந்த தவக்கால நாட்களிலே நாம் உணரணும், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், ஏன் இவ்வளவு வேதனைப்படணும், நான் ஏன் இவ்வளவு தொன்மைப்படணும் என்று ஒவ்வொரு பேரும் தன்னுடைய வாழ்வை பறித்து சிந்திக்கணும். அதுக்காகத்தான் இந்த வசன வார்த்தை. என் நண்பர்களை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும், சிந்திக்கணும். இதை படிச்சு சிந்தித்து நாம் பார்க்கணும். அறிவு தெளிந்தவனாக அந்த ஊதரம் சொல்லணும். அடுத்த வசனத்தை நீ பார்க்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கும்? அது அந்த 15 படிச்சு அறிவு தெரிந்தவனா, என் அப்பா வீட்டில் இப்படிலாம் இருக்கும் பொழுது நான் ஏன் இப்படி பட்டினியா இருக்கணும் சொல்லிட்டு அறிவு தெரிந்த சொல்லும்போது அடுத்து என்ன சொல்லுகிறது? நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆள்களும் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, பாவம் பண்ணிட்டேன்ப்பான்ட்டு மனம் திரும்பி வா. மனம் திரும்பினா சாதாரணமாக இல்லை, வாழ்க்கை அனுபவித்ததுனால திரும்பி வரணும். அப்படி திரும்பி வர்றதுக்குத்தான் அது யூதரமான வாழ்க்கை எப்படி கண்டுக்கு அப்பான்ட்டு நான் போவேன், அப்பா கிட்ட போவேன்ட்டு. இந்த தவக்கால நாட்களிலே நல்ல ஒரு பாவறிக்கை செய்யணும். இந்த மாதம் நான் சொன்ன மனம் திரும்புகள், லட்சிய திரும்புகள் இன்னும் நெருங்கி விட்டது. ஒரு புதிய புக்கு போட்டுருக்கிறேன், தேவ ஒளி புத்தகத்தில் ஃபுல்லுமையாக, அதாவது ஆசீர்வாதம் ஏன்னு இல்லை, பாவ அறிக்கை எப்படி பண்ணணும், எந்த நிலை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு இந்த புக்கை போட்டிருக்கிறேன். சிலர் கேட்ட அருத்தந்தைகளும் சில சகோதரர்கள் கேட்டதுனால அந்த புக் போட்டிருக்கேன். அதில் என்ன சொல்லுகிறது? திரும்பி வரணும். இது நாம் பார்க்கிற பொழுது தான் நம்ம ஆண்டுடைய அந்த திரும்பி வருகிற பொழுது தான் மனம் திரும்பி, அப்பா நான் பாவம் செய்தேன். இதோ பாட்டு பாடுறதில்ல, அப்பா நான் அப்படி பாடுகல இல்லை, உணர்ந்து அறிவு தெரிந்தவனாய் உணர்ந்து அப்பாவிடம் திரும்பி வரணும். அப்பாவிடம் திரும்பணும். இந்த தவக்கால நாட்களிலே நல்லது ஒரு பாவறிக்கை செய்யணும். அதுக்குதான் இந்த வார்த்தை. அடுத்து நீ அடுத்த ஒரு வார்த்தை படிக்கும்போது நான் சொல்லணும்னு பார்க்கணுன்னு இருக்கேன். அந்த தகப்பன் அந்த அன்பு ஆண்டவர் நிலையிலே தகப்பன் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும் இருக்கும். அந்த 24வது வசனம் சொல்லுகிறது, 24வது வசனம் சொல்லுகிறது என்னது? என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். என்ன எழுதிட்டு பார்க்கணும். அந்த தகப்பன் இந்த அருமை ஆண்டவர் நம்ம பாவம் பண்ணி எல்லாம் திரும்பி வந்தாச்சுனாக்க என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றான், திரும்பி வந்திருக்கிறான். அவன் காணாமல் போயிருந்தான், திரும்பி வந்திருக்கிறான், உயிர் பெற்றான் சொல்லுங்க. இறந்து போயிருந்தாள் என்றால் என்ன? இறந்து போன பாவாழ்க்கையில வாழ்கிறவன் இறந்து போனவன். நான் நிறைய சொல்லுவேன். பாவாழ்க்கை வாழ்ந்தவன் இறந்து போனவன், அவன் மீண்டும் உயிர் பெற்றான். இது நான் சொல்லுகிற பொழுது ரோமர் புத்தகத்தில் நீங்க எடுத்திருப்பீங்க, அப்படி இருக்கு. ரோமர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம், 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? பாவத்தை பொறுத்த மட்டில் செத்துவிட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும்? பாருங்க, கருத்தை சிந்திக்கணும் சகோதரமே. வாழ்க்கை அப்போ இங்க வாழ்க்கை வாழ்ந்து இறந்து போனவன் திருப்பி வந்தான்னு சொல்றாங்களே, இங்க வந்தவன்
செத்துவிட்ட அவன் மீண்டும் எப்படி பாவம் செய்ய முடியும்? அப்பா விட்டு போவானா? ஒண்ணுமே கதி இல்லைன்னு உணர்ந்து அனுபவித்து திரும்பி வந்து இருக்கிறவன் மீண்டும் போவானா? அந்த வசனத்தான் கருத்தை பார்க்கணும். அது கீழே அது அப்படி 11ஆம் வசனம் கூட அப்படியே சொல்லப்பட்டிருக்கும். அந்த 11ஆம் வசனம் கூட அதே தான். பாவவாழ்க்கையில் இறந்து போன நாம் எப்படி மீண்டும் பாவம் செய்ய முடியும்? அப்பாவிடம் திரும்பி வந்திருக்கு நாம் எப்படி திரும்பணும்? இதுதான் என் அன்பானவர்களே மறுபடியும் பிறக்கிற ஒரு நிலை. திரும்பி வரணும். திரும்பி வர நிலை பார்க்கும்போது நிறைய கருத்து சொல்ல நடக்கும். 1 பேதுரு எடுத்து பாருங்க, நான் சொல்லணும் போல தெரியுது. 1 பேதுரு எடுத்துக்கிட்டு அதில் வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கு திரும்பி வருகணும். 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 25 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லுங்க. அவர் சொல்லப்பட்ட வார்த்தையை பேதுரு எப்படி சொல்றாரு நினைக்கும். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயிரம் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். பாவம் பண்ணி போயிட்டு திரும்பி வந்திருக்கிறீங்க. நல்ல ஒரு பாவ அறிக்கை பண்ணி கடந்து வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிற மனிதன் எப்படி பார்க்கணும்? பிளஸிங் த பிளஸிங் அந்த நிலைக்கு வரணும். இதே கருத்தை புனித பேதுரு சொன்னார் தான்ல, அந்த பேதுரு சொன்ன வார்த்தையை புனித பவுல் அடிகள் மிக மிக அழகாக சொல்லியிருக்கிறார். புனித பவுல் எபேசியர் திருமுகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, எபேசியர் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லியிருப்பார். 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், நான் எடுக்கிறேன் தூய ஆவியானவர் உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். பாவத்திலும் குற்றங்களிலும் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். இப்போ மீண்டும் உயிர் பெற்று எழுந்திருக்கிறார். அதான் ரோமர் 10 அதிகாரத்தில் 2ஆம் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இன்றைக்கு பாவ வாழ்க்கையில் இறந்தவன் மீண்டும் எப்படி பாவம் செய்ய முடியும்? மறுபடியும் பிறக்கணும். தவக்கால நாட்களே பாவத்தை பொறுத்த மட்டிலே இறந்து தூய ஆவிக்குள்ள மறுபடியும் பிறக்கணும். எழுந்து கடந்து வரணும். இல்லைனாக்க நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, இந்த மரம் காய்க்காத அந்த மரம் வெற்றி நெருப்பிலே போடப்படும் சொல்லுங்க. மறுபடியும் பிறக்கணும். இந்த மறுபடியும் பறக்கிற பொழுதுதான் என் பிரியமானவர்களே பாவத்தை பொறுத்தமட்டிலே இறந்து ஆண்டவரோடு கூட சேர்ந்து வருகிற பொழுதுதான், கடவுளோடு இருப்புத்தான் அவன் மறுபடியும் பிறக்கிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு விண்ணக ஆசீர்வாதம். அந்த ஊதரி மகனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் எப்படிலாம் ஆசீர்வாதம் இல்லைங்களா? அடுங்க கொளுத்துங்க போட்டுக்கிடுங்க என்ன இல்லையா? இந்த கருத்தை யோவானிலே 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் மறுபடியும் என் மகன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றான். என் மகன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றான் நிலையிலே அங்கே சொல்லுகிறார் அந்த வார்த்தை. இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தோடு லிங்க் பண்ணி பாருங்க. என்ன சொல்லுகிறது? இயேசு அவரை பார்த்து மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். மிக உறுதியாக. அண்ணா அட்கா எப்படி வார்த்தை? மனம் திரும்பணும், பாவத்தை ஈட்டு மன அறிக்கையிடும். பாவம் இப்படியே பண்ணிட்டு அப்பா வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் இருக்குது, திரும்பி வாங்க, வந்துட்டு அவட்டு கடந்து வாங்க. பாவத்தை பொத்து முட்டில் செத்து விட்ட நாம் மீண்டும் எப்படி பாவம் பண்ண முடியும்? அந்த மறுபடியும் பிறக்க நிலையில கடந்து வாங்க. அப்பாவிடம் வந்தவன் திரும்ப போவானா? வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு வந்தவன் திரும்ப போவானா? இதுதான் கருத்து. இந்த தவக்கால நாட்களில் இது உணர்ந்து கடந்து வரணும். இந்த திருநீற்று புதன் நாட்களிலே என் அன்பானவர்களே நெத்திலே திருநீற்று இடுகிற பொழுது இந்த வசன வார்த்தையெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் நிறுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலங்களாய் போகும். மறுபடியும் பிறந்தால் என்று எனக்கு நிலையிலே ஆசீர்வாதம் போகும். ஒரு நீண்டு நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோமா? கண்களை விடலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.
ஊதாரி மகன் திரும்பி வருகிறானா என்று அவர் கண் மீது வழிபரம் அப்படியே காத்துக்கிட்டே இருக்கிறார். மகன் தொலைவிலே வருகிற பொழுதே அப்பா சந்தோஷப்படுகிறார். நாமும் அப்படியாய் மனம் திரும்பி வருகிற பொழுது அப்பா சந்தோஷப்படுவார். எங்கேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகனே உள்ளத்தில். எங்கேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகனே உள்ளத்தில். சக்கையுடனே இறங்கி வந்தான். கடவுள் பார்க்கணும், நினைச்சு பாருங்க. சக்கையு ஆண்டவரை அணியாது வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவரே அந்த அளவு ஆண்டு பார்க்கணும். அத்தி மரத்தில் ஏறி போயிட்டு உட்காந்து கொல்லன் உட்காந்துக்கிட்டு கேட்கான். சக்கையு உடனே இறங்கி வந்தான், பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தான். ஆண்டவர் கொடுத்த மீட்பு, இன்று உன் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார் ஆண்டவர். இன்று உன் வீட்டுக்கு உண்டான அதே போல நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்று நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்கிற பொழுது ஆண்டுடைய அருளும் ஆசீர்வாதம் குடும்பத்தை நிரப்பும். அன்பின் ஆண்டவரே, இந்த தவ காலம் அநேக மக்களை கொண்டு வருவதற்கு ஒரு காலமாக அமையட்டும். நீ மனமாறாத மக்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதீர் ஆண்டவரே. லூக்காஸ் நட்சத்திரத்திலே சொல்லுகிறது ஆனபடி ஆண்டவரே, நான் கொத்தி விட்டு எருவு போடுவேன், இந்த ஆண்டாவது அது கொள்ளைத்தால் பார்க்கலாம், இல்லை என்றால் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த ஆண்டிலே மக்கள் மரணம் ஆண்டவரே, இவ்வளவு அமைப்பை வைத்து ஆண்டவரின் தொலைக்காட்சி அமைப்பை வைத்து நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே மக்கள் மனம் மாறணும் ஆண்டவரே, மனம் மாறணும். இந்த உலகத்தை போக்கிலே போகாதபடி மனம் மாறணும். மனம் மாறுகிற பொழுது நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஜெபிக்கிறோம். ஆமென்.